2-3 நாட்களுக்கு முன் தமிழ்நாடு அரசால் சிறு துறைமுகம் என தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு கொடுத்தது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது 8 கிராமத்தை தேர்வு செய்து ஒன்று முகையூர், பனையூர், மரக்காணம், சிலம்பிமங்கலம், வானகிரி, விழுந்தம்பாடி, மணப்பாடு, கன்னியாகுமரி ஆகிய 8 கிராமத்தை தேர்வு செய்து இந்த தனியார் நிறுவனங்களுக்கு 99 வருடங்களுக்கு குத்தகை கொடுப்பதாக அரசு அறிவித்திருப்பது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரியது. பாரம்பரிய மீனவர்களாகிய எங்களிடம் எந்தவித கருத்து கேட்போ அல்லது ஆலோசனையை நடத்தாமல் இதுபோன்ற அறிவிப்பு மீண்டும் மீனவர்களை அச்சுறுத்தும் வகையிலே அமைகிறது. தமிழக அரசு தொடர்ச்சியாக இதுபோன்ற மீனவர்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வருமேயானால் ஒட்டுமொத்த மீனவ கிராமத்தையும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற திட்டம் தொடர்மையானால் ஆளும் அரசுக்கு எதிராக மீனவர்களின் மனநிலை மாறும் என்பதையும் தமிழக முதல்வருக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையிலே அனைத்து திட்டங்களும் அமைகிறது. ஆகவே இந்த திட்டத்தை எந்தவித நிபந்தனையும் அன்றி காலதாமதம் இல்லாமல் உடனடியாக இந்த திட்டத்தை அரசு திரும்ப பெற வேண்டும், அல்லது எங்களுடைய போராட்டம் ஆளும் அரசை எதிர்த்து இருக்கும், திட்டத்தை எதிர்த்தும் இருக்கும், ஆளும் அரசை எதிர்த்தும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. வினோஜின். ஏற்கனவே எங்க கிராமம் இப்ப எப்படி இருக்குன்னா, கிழக்கு பக்கத்துல கல்லாங்குடி ஹார்பர், தெற்கு பக்கத்துல காற்றாலை, வடக்க இஸ்ரோ, அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் கூடங்குளம் அணுவலை. இது எல்லாம் சுத்தி எங்க கிராமம் அதுக்கு சென்டரா இருக்கு. இது போக இப்ப மணப்பாட்டுக்குள்ள ஆர்வர், மினி ஆர்வர்னு ஒண்ணு புதுசா கொண்டாடுறாங்க. அதை பத்தி மணப்பாட்டு மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு கருத்து கேட்பு ஒண்ணு கேட்கவும் இல்லை. நம்பர் 1. பிறகு எங்க மக்களோட வாழ்வாதாரமே இந்த கடலை நம்பி தான் இருச்சு. இப்பவுமே நாங்க எங்க ஊருக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்தா கடற்கரையில ஃபைபர்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு மேல ஆர்வர் வந்தா இந்த மக்களுக்கு ஃபைபர்லாம் எங்க கொண்டு பிடிக்கிறது? நம்பர் 1 அரசாங்க அதிகாரிகள் இந்த மக்களை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்வருக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். எங்கள்கிட்ட எந்த விதமான கருத்து கேட்பு ஒண்ணுமே இல்லை. அதனால வன்மையா நாங்க இதை முழுமையா இதை எதிர்க்கிறோம். இது பற்றி நாங்க நாளைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் மனு கொடுக்கிற எங்க ஊர் சமுதாயம் பூரா சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் மனு கொடுக்கறதுக்கு. துறைமுகம் வரனால அன்றாட இங்கு நாங்க தொழிலுக்கு போயிட்டு வர்றது முழுமையா இதை பாதிக்கப்படும். எப்படின்னா அவங்க கப்பல் உள்ள வந்தாலும் சரிதான், போனாலும் சரிதான், எங்க மலையான தண்ணியில மேல மிதந்து ஓடும். உயிருக்கு பெரிய பாதுகாப்பு இருக்காது. எந்த நேரம் எந்த நிமிஷம் என்ன வேணாலும் அந்த துறைமுகம் வந்தா கப்பல் வாரது போறதுனால எங்க உயிருக்கு பெரிய இளைஞர் இருக்கு. எங்க பொருளுக்கு ரொம்ப சேவையா ஏற்படும். அதனால நாங்க அதை ரொம்பவே அதை எதிர்க்கிறோம். 23-24 பட்ஜெட்லயே இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சுற்றுச்சூழல் ஆய்வோட அவங்களுடைய அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு எந்த விதமான தகவல் எங்களுக்கு மணப்பாடு கிராமத்துக்கு இதுவரை இல்லை. இப்போ நேற்று சன் நியூஸ்ல நாங்க இதை பார்த்தோம் தான் நாங்க எங்க ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கோம். இந்த 23-24 அறிவிச்சது எங்க கிராம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது முன்னாள் கவுன்சிலர், இது பஞ்சாயத்து தலைவர், இதுல இருக்க எல்லாருமே, இது முன்னாள் செக்ரட்டரி, எல்லாருமே இப்ப ஊர்ல உள்ள முக்கியமான பொறுப்புல உள்ளவங்க தான் இதுல இருக்கும். இதுல இருக்க யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்டு கொடுங்க. 23-24 அறிவிச்சது இந்த கிராம மக்களுக்கு யாருக்கும் இதை பத்தி தெரியாது. நேற்று அறிவிச்சதுதான் தெரியும். இதை மீறி இந்த மக்களோட இதெல்லாம் மீறி அவங்க மறுபடியும் இந்த ஊருக்கு இந்த ஆர்வம் அமைக்கிறதுக்கு வரதா இருந்தால் நான் ஒட்டுமொத்த சமுதாய மக்களை கூட்டி ஒண்ணு விரட்டி ஒரு பெரிய லெவல்ல எங்க போராட்டத்தை முன்னெடுத்து வச்சிடும். அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இது எந்த மாதிரியான ஒரு துறைமுகம்னு தெரியாது. இது மாவட்டத்துல ஒரு 4-5 இடத்துல வைக்க போறதா சொல்றாங்க. இது சின்ன அளவுல துறைமுகமா இல்ல எக்ஸ்போர்ட் லெவல்லையா, இது பாதுகாப்பா இருக்குமா இல்ல இதை குறைவா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எங்களுக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது. எந்த ஆர்வம் வருதுங்க, எந்த திறமை வருதுன்னு ஒண்ணுமே தெரியாது. மற்றது மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டுக்கலாமே. இப்ப இவர் 5 வருஷமா கவுன்சிலரா இருந்திருக்காரு, இதுல செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ஒண்ணு இவருக்கு தெரியாம இருக்காது. சப்போஸ் இவர் 5 வருஷம் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காரு, இவருக்கு தெரியணும். நீங்க இவங்க 2 கேட்டு பாருங்க, இது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு
இதுவரை எந்த அறிவிப்பு இதுவரை எங்களுக்கு இல்லை. நேற்று இந்த நியூஸை பார்த்து போது எங்க ஊர் மக்கள் கூட கொந்தளிச்சு போய் இருக்கோம். என்ன நியூஸ் பாத்தீங்க? இந்த மினி ஹார்பர் மணப்பாடு கிராமத்துல அந்த 8 கிராமத்துல ஒன்று மணப்பாடு அது அந்த மினி ஹார்பர் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப ஹார்பர்னா என்ன ஹார்பர், எதுக்கு வருது நம்ம ஊருக்கு, நம்ம மக்கள்கிட்ட ஏதாவது கருத்து கேட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை, அப்ப எப்படி இது பண்றதுன்னுட்டு மக்கள்லாம் வந்து கமிட்டிக்காரர்கிட்ட கேட்டாங்க. நாங்க சரி அப்போ சரி பிரஸ் கூட்டி நம்ம இது எதிர்ப்பு தெரிவிப்போம், முதல்ல நாளைக்கு வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துடலாம், இதை பத்தி விஷயம் எல்லாம் பேச்சு பண்ணி வச்சு வரைக்கும் இன்னும் அரசு அதிகாரிகள் யாரும் தொடர்பு இதுவரை வரையில எங்கள்கிட்ட எல்லாம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களாம இது எதுக்கு போறீங்களாம கேட்கறாங்கன்னு மக்கள்கிட்ட எந்த விதமான கருத்து கேட்கறதுக்கு எந்த அரசு அதிகாரி எங்கள்கிட்ட வரையில. அவர் ஏஐ சொன்னார் இல்லையா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னார். என்ன குட் நியூஸ் கேட்டா, உங்களுக்கு ஒரு மினி ஹார்பர் வருது, அது எதுக்காக வருது மினி ஹார்பர் கேட்டா, உங்களுக்கு வந்து அரிசி ஏற்றா கோதுமை ஏற்றா பருப்பு ஏற்றுவான்னு சொல்லி அவர் ஒரு சில இதை சொல்றாரு. அதனால உங்க ஊர் வளர்ச்சி அடையும். அப்படி இந்த அரிசி கோதுமை நாங்கள் ஒன்றும் விளைய வைக்கிறது, அதை பிடிக்கிறது பூரா மீன் தான். சரியா, அந்த மீன் பிடிக்கிறதோடு இரவும் பகலும் எந்த நேரத்தில் எனக்கு அசைக்கும் கப்பல் வரும் போகும். ஏற்கனவே தூத்துக்குடி ஹார்பருக்கு போற கப்பலுக்கே நாங்கள் எப்பவுமே கண் விழிச்சிருக்க வேண்டியது. நீங்க எந்த ஊருக்குள்ளே வந்துருந்தா இன்னும் தொழிலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால கண்டிப்பாக நாங்கள் கடுமையாக இருக்க தான் செய்யணும். அது என்ன ஒன்றாலும் அதை பற்றி